Hi dear students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th standard term 1 lesson 1. லெசனோட டாபிக் வந்து சோர்சஸ் ஆஃப் medieval இந்தியா. இந்த லெசனில் இந்தியாவோட medieval இந்தியா ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் medieval பீரியட் அப்படின்னா என்ன, இந்தியாவை பொறுத்தளவுக்கு 700 to 1200 AD பீரியடை ஏர்லி medieval பீரியடும் 1200 to 1700 பீரியடை லேட்டர் medieval பீரியடும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. There is a numerous and variety of sources available for the medieval India. ஸோ அதனால் நம்மளுக்கு சோர்ஸுக்கு குறைவே இல்லை. அப்படி என்ன மாதிரி சோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மொன்யூமெண்ட்ஸ், coins and accounts left by Arab, Persian and Turkish chronicles. So இந்த மாதிரி lot of resources are available to know about medieval period. இந்த அக்கௌண்ட்லாம் are rich in details. அதில் அவ்வளோ விலாவரியான ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் த லைஃப் ஆஃப் கிங்ஸ், நேரடியாக கிங்ஸை பற்றி பக்கத்துலேயே இருந்து பார்த்தவங்க எழுதுனது, இல்லை கிங்கே வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதுனது, அப்படி பக்காவான டீட்டெயில்ஸ் அடங்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. The opinions of the courtiers and chronicles are often one-sided-ஆக தான் இருந்திருக்கு. எழுதப்பட்டதெல்லாம் ஹைப்பர்போலிக், அதாவது உயர்படுத்தி எக்ஸாக்ரேட் பண்ணி தான் எழுதப்பட்ட விஷயங்களாக இருக்குது. Okay, we now see the study of history of medieval period sources. So do you know the famous words of Kublai Khan? A courtier of Emperor Aurangzeb இருந்த Kublai Khan என்ன சொல்கிறான்னா, he says it is a duty of a historian to be faithful, உண்மையாக இருக்கணும், to have no hope of profit, நம்மளுக்கு என்ன லாபம் வரும், no fear of injury, காயப்படுறதுக்கு பயப்படக்கூடாது, to show no partiality on one side, ஒரு தரப்பு சாராதான் வரலாறு எழுதக்கூடாது, animosity on the other hand, அதே போல் இந்த ஒரு விருப்ப வெறுப்பையும் காமிக்கக்கூடாது, to know no difference between friend and stranger, ஃப்ரெண்டாக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் you should write sincerely, you should not write wrong information அப்படின்னு ரொம்ப அழகான தகவல்களை சொல்லியிருக்காரு. Okay, now what is sources? Sources are the supporting materials, documents or records in the form of evidence that help to reconstruct the past. அதாவது சோர்சஸ்ங்கிறது நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளை எழுதக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவோ டாக்குமெண்ட்டாகவோ இருக்கும். இதை ரெண்டு கிளாஸிஃபை பண்ணலாம், ப்ரைமரி சோர்ஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சோர்சஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சோர்சஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணால் we know பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் பற்றி ஏகப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ப்ரைமரி சோர்சஸ்னால் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மொன்யூமெண்ட்ஸ், காயின்ஸ், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து டைரெக்டாக ஒரிஜினலாக நம்மளுக்கு ரிசீவ் பண்ணக்கூடியது. செகண்டரி சோர்சஸ்ங்கிறது வாட் தே நோ, அது வந்து ரிட்டன் பண்ணதா, லிட்ரரி ஒர்க்ஸாக இருக்கலாம், க்ரானிக்கல்ஸாக இருக்கலாம், ட்ராவலர்ஸாக இருக்கலாம், பயோகிராஃபிஸாக இருக்கலாம், ஆட்டோபயோகிராஃபிஸாக இருக்கும். லிட்ரரி ஒர்க்னால் இலக்கியம் தெரியும், க்ரானிக்கல்ஸ்னால் மிகப்பெரிய அந்த சரித்திர புக்கு மாதிரி எழுதுவாங்க, ட்ராவலர்னால் அவங்களோட பயணத்தை பற்றி, பயோகிராஃபினா இன்னொருத்தருடைய சுயசரிதை எழுதுறது, ஆட்டோபயோகிராஃபினா தன்னுடைய சுயசரிதையே எழுதுறது. ஸோ இது எல்லாமே செகண்டரி சோர்ஸஸாக பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுக்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன, தீஸ் ஆர் ரைட்டிங் என்கிரேவ்ட் ஆன் சாலிட் சர்ஃபேஸ், ஏதோ ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மேலே எழுதக்கூடியது. அது வெதர் ராக்ஸாக இருக்கலாம், ஸ்டோன்ஸாக இருக்கலாம், இல்லை டெம்பிள் வால்ஸாக இருக்கலாம், ஆர் அண்ட் மெட்டல்ஸாக கூட இருக்கலாம். கிங்ஸோட ராயல் டிகிரிஸ், டெடிகேஷன் அண்ட் டொனேஷன், மான்யூமெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது, வாரில் அடைஞ்ச விக்ட்ரி, மெமரி ஆஃப் டிசீஸ்டு வாரியர், சண்டை போட்டு நாட்டுக்காக தன் உயிரை இழந்தவங்க, அண்ட் கண்டெயின் ரிச் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை வந்து நம்ம இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து பெறலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு வந்து சோலா கிங்ஸ் வந்து லேண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேருக்கு அவங்களுடைய நிலங்களை கிஃப்டடாக கொடுத்துருக்காங்க. அதை அந்தந்த ப்ரெசன்டேஷனில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாகவும், காப்பர் பிளேட்ஸாகவும், கல்வெட்டுக்களாகவும், செப்பு தகடுகளாகவும் பொறிச்சிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வழங்கப்பட்ட நிலங்களுக்கு, அதுதான் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
வேளாண் வகை அப்படின்னா லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரொப்ரியேட்டர்ஸ், பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்டது. பிரம்மதேயாங்கிறது பிராமின்ஸ்க்காக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகா அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ்க்காக வழங்கப்பட்டது. தேவதானாங்கிறது டெம்பிளுக்காக வழங்கப்பட்டது. பள்ளிச்சந்தம்ங்கிறது ஜைன மத இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக வழங்கப்பட்டது. மேக்ஸிமம் சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட காப்பர் பிளேட்ஸ் எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸாக, அதாவது நம்ம ஒரு சொத்து இருந்தால் அதுக்கு பத்திரம் போடுவோம்ல, அதை மாதிரி பார்க்கப்பட்டது. இஸ்லாமிக் பர்சியன் பர்டிகுலர்ஸ் எல்லாம் காப்பர் பிளேட்ஸ் வந்து அதிக காஸ்ட்டாக இருந்ததுனால பாம் லீஃப்லையும் பேப்பர் சீப்பாக கிடச்சதுனாலையும் 13th centuryலேருந்து அதில் எழுத ஆரம்பித்தாங்க டாக்குமெண்ட்ஸை. ஸோ நம்மளுக்கு நிறைய காப்பர் பிளேட்ஸ் கிராண்ட்ஸ் வந்து லேட்டர் சோழா பீரியடில் கிடச்சிருக்கு. 10th to 13th centuryயில் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் ப்ரீஸ்ட் குருமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. வேறு ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின மதம் இல்லை தனிப்பட்ட ஒரு மனிதர் யாருக்காகவும் வழங்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் காப்பர் பிளேட்ஸில் எழுதப்பட்டிருக்கு. கிவர் பற்றினதும் ரிசீவரை பற்றின எலாபரேட் டீட்டெயில் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். பை கான்ட்ராஸ்ட் மோஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டால் அதில் மேக்ஸிமம் யார் டோனர், யார் வந்து வழங்குறாங்களோ அவங்கள பற்றின தகவல்கள் தான் அதிகமாக இருக்கும். மேஜர் ஃபோக்கஸஸ் அப்பான் த கிவர் இன் இன்ஸ்கிரிப்ஷன். உதாரணத்துக்கு திருவேலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோழா ஃபஸ்ட்டை பற்றி சொல்லுது. அன்பில் பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழரை பற்றி சொல்லுது. உத்திரமேரு இன்ஸ்கிரிப்ஷனை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்த சோழா பீரியட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின தகவல்களை நம்மளுக்கு வழங்குது. ஸோ காப்பர் பிளேட்டில் கிவர் அண்டு ரிசீவரும் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு டோனர் ஆர் கிவரோட டீட்டெயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மான்யூமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் டெம்பிள்ஸ், பேலசஸ், மாஸ்க், டூம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினாஸ் அண்டு மினாரேட்ஸ் இது எல்லாமே மான்யூமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது. சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி தான் இந்த நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் அவங்களோட மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ச்சஸ், டூம்ஸ், மினாரட் வச்சு தான் கட்டப்பட்டிருக்கும். அதுதான் டெல்லி சுல்தான்ஸோட ஸ்பெஷல் ஆர்கிடெக்சராக பார்க்கப்பட்டது. இன்ஸ்கிரிப்ஷன் அந்த மான்யூமெண்ட்ஸில் எல்லாமே தட் கண்டைன்ஸ் த அதிகமான தகவல்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். விச் கேன் பி யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹிஸ்ட்ரி. எதை வச்சு அந்த பில்டிங்கை கட்டினாங்க தகவல் முதற்கண்டு அனைத்து தகவல்களையும் தரக்கூடிய பில்டிங்காக இருக்கக்கூடியது தான் டெல்லி சுல்தான்ஸோட மான்யூமெண்ட்ஸ். த மிடிவல் கஜுராகோ மான்யூமெண்ட்ஸ் மத்திய பிரதேஷில் இருக்கிறது. கொனார்க்கில் இருக்கக்கூடிய டெம்பிள், தில்வாரா டெம்பிள் இது வந்து மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. இது எல்லாமே வேல்யூபிள் சோர்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஜியன் சென்டர் கல்ச்சுரல் எவல்யூஷன். மதம் சார்ந்த ஒரு கலாச்சாரம் நார்த் இந்தியாவில் இருந்ததை தெரிஞ்சுக்கலாம். டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாம் லேட்டர் சோழாஸோட பெஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைலாக பார்க்கப்படுது. விட்டல அப்புறம் விருபாக்ஷா டெம்பிள்ஸ் அட் ஹம்பி இது வந்து விஜயநகர் ரூலர்ஸோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ். அந்த மான்யூமெண்ட்ஸ் மூலமாக அந்த ரூலர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம கீழே பார்க்குற பிக்சர் வந்து சார்மினார் ஹைதராபாத்தில் உள்ளது. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், மோதி மஸ்ஜித், ஜும்மா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி துரா ஆல் இன் அரவுண்ட் டெல்லி இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்கு. இதெல்லாம் மிடிவல் டயத்தில் இருந்த இம்பார்ட்டன்ட் ஆன மாஸ்க். ஸோ இதன் மூலமாக இஸ்லாமிக் ரூலர்ஸோட டீட்டெயில்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், அப்புறம் ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத், ஃபெரோஷா கோட்லா, பேலசஸ் இன் ஜெய்ப்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர் இதெல்லாம் ரஜ்புத் டைனாசிட்டியோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலை சொல்லக்கூடியது. குதுப் மினார் மற்றும் அலை தர்வாஷா, டூம்ஸ் ஆஃப் இல்டுமஸ் அண்ட் பால்பன் அண்ட் ஆல் த முகல் ரூலர்ஸ் டூம்ஸ் இதெல்லாம் இஸ்லாமிக்கோட வேல்யூபிள் ஆர்கிடெக்சர். இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தயர் பீரியட். அப்புறம் சிட்டிஸ் ரெயின் சச்சஸ் ஃபெரோஷாபாத், துக்லகாபாத்,
ஹம்பி. ஸோ இதெல்லாம் அந்த மெடிவல் பீரியடோட வரலாற்றை சொல்லக்கூடிய மேஜர் சிட்டிஸ். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சோர்சஸ் வந்து காயின்ஸ். The picture and the legend on the coins convey the names of kings with their titles and portrays events, places, states, dynasties and logos. ஒரு காயின் மூலமாக அதில் கொடுத்துருக்க பிக்சரை வச்சு அவங்களுடைய டைட்டில் என்ன, அவங்க எதற்காக இந்த காயின் இஷ்யூ பண்ணாங்க, எந்த இடத்துல அவங்களோட ரூல், எந்த காலத்தை சார்ந்தது, எந்த டைனாசிட்டியை சார்ந்தவங்க, அவங்க எந்த மாதிரி லோகோஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எவ்ரி டீட்டெயில்ஸ் we can let it know from the coins. அதே போல் எந்த மெட்டலில் காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்கிறத வச்சு அந்த கிங்டமோட எக்கனாமிக் கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காயின்ஸில் மிலிட்ரி கான்சென்ட், டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன், ட்ரைடு லிங்க், ரிலீஜியஸ் ஃபேத், இது எல்லாமே காயின்ஸோட ஹெல்ப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முகமது கோரி என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ ஸ்டாம்ப்டு த ஃபிகர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மியை அவர் இஷ்யூ பண்ண கோல்டு காயின்ஸில் பொறிச்சு வச்சு அவருடைய நேமை இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாராம். இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஏர்லி டர்க்கிஷ் இன்வேடர் ரிலீஜியஸை வந்து லிபரலாக பார்த்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காப்பர் ஜிட்டால் காயின்ஸ்லாம் டெல்லி சுல்தானை பற்றி தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சில்வர் டங்கா வந்து இல்துமிஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியோட கோல்டு காயின்ஸ், முகமது பின் துக்ளக்கோட காப்பர் டோக்கன் கரன்சி, இதெல்லாம் அந்தந்த பீரியடோட எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியை பற்றியும் அந்த டயத்தில் கண்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிற மற்ற தகவல்களையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த காயின் சோர்ஸஸ் இருக்குது. டூயினோவில் கொடுத்துருக்காங்க. ஜிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3.6 கிரைன்ஸ் ஆஃப் சில்வர் ஆட் பண்ணது தான் ஜிட்டல் காயின். 48 ஜிட்டல் வேர் ஈக்குவல் டு 1 சில்வர் டங்கா. அதாவது 48 ஜிட்டல்ஸ் தான் கொடுத்தா அது ஒரு சில்வர் டங்காவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அடுத்த சோர்சஸ். டிவோஷனல் மூமெண்ட் வந்து சவுத் இந்தியாவிலையும் பின்னாடி நார்த் இந்தியாவிலையும் பக்தி ஆர் டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. சோலா பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். அவங்களோட ஒர்க் கம்ப ராமாயணம், சேக்கிலாரோட பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், composed by 12 alvas and compiled by நாதமுனி. ஸோ தேவாரம் composed by அப்பர், சம்பந்தர் அண்ட் சுந்தரர் and compiled by நம்பி ஆண்டவர் நம்பி. மாணிக்கவாசர் எழுதின திருவாசகம் ஆல் were scripted during the சோலா பீரியடில் எழுதப்பட்டது. ஜெயதேவிஸோட கீத கோவிந்தம் which was followed up the பக்தி மூமெண்ட் இன் சவுத் இந்தியாவில் கிடைச்ச lot of literature. நெக்ஸ்ட் செக்குலர் லிட்ரேச்சர். செக்குலர்னா மதம் சாராத இலக்கியங்கள். மதுரா விஜயம், அமுக்த மல்யுதா ரெண்டுமே போயம்ஸ் which was composed by கங்காதேவி. கிருஷ்ணதேவராயா அவங்க 2 பேர் எழுதினது தான் அது. அண்ட் இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் விஜயநகர எம்பையர் பற்றி. சந்த் பர்தா எழுதின பிருத்திவிராஜ் ராசோ ரஜபுத் கிங்ஸை பற்றின வீரத்தை தெளிவாக சொல்லக்கூடியது. அண்ட் வி ஹாவ் நோ இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அபவுட் த டர்க்கிஸ் இன்வேஷனை பற்றி பெரிய ரெக்கார்ட்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ப்ரீ இஸ்லாமிக் பீரியடை பற்றின ஒரே ஒரு ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கனாஸோட ராஜதரங்கனி which was written in the 11th century BC. அண்ட் புக்ஸ் அண்ட் பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ்னு எடுத்துக்கிட்டால் we have a lot of புக்ஸ் அண்ட் பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ். மின்ஹஜ் சுரஜ் அவர் வந்து சுல்தான் நசீருதீன் முகமதால் பேட்டர்னைஸ் பண்ணப்பட்டவர், ஸ்லேவ் டைனாசிட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து தபிக்கி நசீரி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இது முகமது கோரி பற்றின பீரியடை நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அண்ட் கம்பேடியம் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிஸ் பர்டன். ஸோ அவரோட பர்டன் நேமை வச்சு அந்த புக்குக்கு நேம் வச்சுட்டாரு. அண்ட் 13th century எடுத்துக்கிட்டால் ஹசன் நிசாமி who was a migrant from Ghazini who wrote தாஜ் உல் மசாரி அப்படிங்கிற புக்கு இல்துமிஸ் ரூலை பற்றின டீட்டெயிலை நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து குதுபுதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட் பற்றியும் சொல்லுது. தென் ஜியாவுதீன் பரணி முகமது துக்ளக்கால கோட்டியராக இருந்தவர் தரிகி ஃபெரோசாகி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. இது டெல்லி சுல்தானோ அண்டு கியாசுதீன் பால்பனில் இருந்து ஃபெரோசா துக்ளக் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய நூல். அண்ட் ஃபெரிஸ்டா தரிகி ஃபெரிஸ்டா அப்படிங்கிற ஃபெரிஸ்டா எழுதின தரிகி ஃபெரிஸ்டா நூல் வந்து முகல் பவர் எப்படி ரைஸ் ஆச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுக்கு சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்தது டூயினோவில் தபிகி அப்படின்னா என்ன?
அரபிக் வேர்டில் ஜென்ரேஷன்ஸ் ஆர் சென்ச்சுரிஸ்னு அர்த்தம். துசுக் அப்படின்னா பர்சியன் வேர்டில் ஆட்டோபயோகிராஃபின்னு அர்த்தம். தரீக் ஆர் தக்விக் அப்படின்னா அரபிக் வேர்டில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். 16th செஞ்சுரியை பொறுத்தளவுக்கு பாபர் அவருடைய ஓன் ஹிஸ்ட்ரியை பாபர் நாமா அப்படின்னு எழுதினார். அபுல் ஃபாசல் வந்து அயனி அக்பரி அக்பர் நாமான்னு சொல்லி அக்பரோட டீட்டெயிலை பற்றி எழுதினார். ஜஹாங்கீரும் அவரை பற்றின ஓன் இது எழுதியிருக்காரு. அது துசிகி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் இது போக தபக்கி அக்பரி அப்படிங்கிறது நிசாமுதீன் அகமதால் எழுதப்பட்ட பயோகிராஃபி நூல். இதை வந்து அபுல் ஃபசர் அவருடைய நூலில் எக்ஸாகரேட் பண்ணி எழுதியிருப்பார். பதானியோட தரிகி பதானி வந்து 1595 பப்ளிஷ் ஆனது. இது வந்து 3 வால்யூம்ஸ் உடையது. அக்பர்ஸோட ரீஜனையும் ஃப்ராங்கா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலீஜியஸ் பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப விரிவான விளக்கம் வந்து பதானி ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மெயினான சோர்சஸ் ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலுக்ஸ். மார்க்கோ போலோ ஒரு வெனிசியன் ட்ராவலர் who visited the Pandyan kingdom and lending the Tamil power in 13th centuryல பாண்டியா கிங்டமை பற்றி அவருடைய ட்ராவல் புக்கில் எழுதியிருக்காரு. மார்க்கோ போலோ வந்து அதில் 2 இடத்துல வந்து கயல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது அந்த காலத்தில் இருந்த போர்ட் சிட்டி சொல்லப்படுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷிப்ஸ். எப்போ பார்த்தாலும் அரேபியா சைனீஸ் ஷிப் அப்படின்னு நிறைஞ்சு கிடக்குமா அந்த போர்ட்டில். மார்க்கோ போலோ வந்து அவர் வந்து பை ஷிப்பு தான் சைனாலேருந்து இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்க்கோ போலோ thousands ஆஃப் ஹார்சஸ் வந்து சதர்ன் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. எங்கே இருந்து அப்படின்னா அரேபியா அண்ட் பெர்சியா அப்படின்னு சொல்லி அவருடைய நூலில் எழுதியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பர்சன் வந்து அல்புவர்னி யார் அப்படின்னா முகமது கசினி கூட சேர்ந்து வந்தவர் 11th செஞ்சுரியில். ஸோ ஸ்டேட் இந்தியா ஃபார் 10 years. மோஸ்ட் அக்யூரேட் அக்கௌண்ட் ஆஃப் முகமது சோம்நாத் டெம்பிள் எக்ஸ்பெடிஷன் வந்து அல்பர்னியை அவ்வளோ தெளிவாக எழுதியிருப்பார். ஹூ வாஸ் ஏ லேர்ன்டு மேன், அ ஸ்காலர் அண்ட் அ ட்ராவலர் அண்ட் ஹி லேர்ன் த சான்ஸ்கிரிட் அண்டு ஃபிலாசபி இந்தியா படிச்சுக்கிட்டார். இவருடைய புக் த சிக்கி ஹிந்து அல்பர்னி இந்தியாவோட கண்டிஷன், நாலேஜ், சோசியல் நார்ம்ஸ், ரிலீஜனை பற்றி அப்படி பிரித்து மேய்ஞ்சிருப்பார் அந்த புக்கில். இபன் பட்டுடா அண்ட் அரபான் மொராக்கோ ஸ்காலர். இவர் வந்து மொராக்கோலேருந்து கிளம்பி வந்தவர். நார்த் ஆஃப்ரிக்கா டு ஈஜிப்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் ஏஷியா வந்து அப்புறம் இந்தியா வருவார். இவருடைய ட்ராவலோ பார்த்திங்கன்னா இவருடைய புக் ரிக்லா த ட்ராவலர்ஸ். இது வந்து அதிகமான டீட்டெயில் வந்து அவர் எந்தெந்த நாடெல்லாம் விசிட் பண்ணுறாரோ எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காரு. இவருடைய ரெக்கார்ட் படி ஈஜிப்ட் தான் இவர் பார்த்ததுலே ரொம்ப ரிச்சான ஸ்டேட்டாக இருந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஹோல் இந்தியா ட்ரைடு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பாஸ் பண்ணி போகணுன்னா ஈஜிப்தை க்ராஸ் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறனால இட் வாஸ் அ ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இவன் பட்டுடா இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சதி ப்ராக்டிஸை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் வி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் என்னென்னலாம் கேரி பண்ணாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு, இந்தியன் ஷிப்ஸை எங்கெங்கெல்லாம் பார்த்தாரு, அந்த மாதிரி விதவிதமான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் டெல்லியை பற்றி அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். வாஸ்ட் சிட்டி, மேக்னிஃபிஷியன்ட் சிட்டி அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டேஸில் முகமது பின் துக்ளக் வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு அதாவது தௌலதாபாத்துக்கு கேபிட்டல் சிட்டியாக மாற்றுவார். அப்போது வந்து டெல்லி வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ஏரியாவாக மாறிடுச்சான். அதை கண்கூட பார்த்தவர் இபன் பட்டுடா. அவருடைய ரெக்கார்ட்ஸில் அவ்வளோ சூப்பராக அந்த சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தென் இந்த சவுத் விஜயநகர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா மெனி ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பெரிய டீட்டெயில் அக்கௌண்ட்டையே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட்டாலியன் ட்ராவலர் வந்து நிக்கோலோ கோண்டி 1420 வந்தார். அப்புறம் அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் ஹூ கேம் ஃப்ரம் த ஹேரத் எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. டொமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகீஸ் ட்ராவலர் 1522 வந்தார். இந்த மேக்ஸிமம் ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விஜயநகர் எம்பையரை பற்றின அழகான தகவல்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது மிடிவல் பீரியடோட சோர்சஸ். மேபி இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு லேர்ன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.